ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 2/5/2026 பரபவ வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை. நட்சத்திரம் சுவாதி. அதிகாலை 4:37 பின்பு விஸ்ராகம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு போதாத காலங்கள் தோதாக விலகும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து ராசியிலேயே புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உபயோகங்களும் உன்னதங்களும் நிறைந்த நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயக்கம் என்பது தவறுக்கு இடம் கொடுக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். ராசியிலேயே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய, நின்று போன வியாபாரத்தில் கூட வென்று காட்டக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்திற்கு கிடைக்கும் மரியாதை புன்னகைக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் ஸ்வர்ண விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு அல்லது உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவும் திறமையும் வறுமையை விரட்டும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று இனத்தவர் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கும். வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய சொல் வாக்கு மூலமாக செல்வாக்கு பெறக்கூடிய அல்லது செல்வாக்கு பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகிர்ந்த துன்பம் பாதியாகும், பகிர்ந்த இன்பம் இரட்டிப்பாகும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பால தண்டாயுதபாணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விடியலுக்கான காலங்கள் ஆரம்பமாகும்.
ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். தேவையில்லாத போட்டி பொறாமைகள் மறையும். தேவைக்கான வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதுமையின் சுருக்கம் முகத்தில் தெரியும். முயலாமையின் சுருக்கம் இதயத்தில் தான் தெரியும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கன்னிமார் தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிரடி முடிவுகள் ஆதாயம் தரும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னம்பிக்கை இழந்தவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவார் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் திரௌபதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால, அதாவது சத்தமில்லாத சாதனைகளை படைக்கக்கூடிய, சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாமை என்பது தவறில்லை, ஒன்றுமே அறியாமல் இருப்பதுதான் தவறு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும். பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறந்ததை நினைத்து வருந்து விடாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய நீங்கள் முக்தி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பனி போல் விலகும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும். பாக்கிய ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு நன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழுதல் என்பது வேதனை, எழுதல் என்பது சாதனை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வன பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசீகர தோற்றம் தென்படும். வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமைக்கான பெருமையை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குச்சனூர் சனீஸ்வரர் பகவானை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடுகடுப்பு விலகி கலகலப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையில் ஏற்றங்கள் இல்லை என்பதை யதார்த்தமாக புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாத செயல்பாடுகள் மூலமாக உச்சத்தை தொடக்கூடிய அதிகபட்ச வருமானங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடல்கள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, தேவைகள் இல்லாத நாட்களும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ நாயனார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.